டாப்பிக்கே இல்லை என்றாலும் தைரியமாக பினாத்த வந்திருக்கும் உங்கள் ஜிஎஸுடன் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரன் பாட்காஸ்ட் ட்ரங்க் அண்ட் மைண்ட் பாட்காஸ்ட். ஷப்பா ரொம்ப நேரம் யோசித்தேன், அதான் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு காலையிலேருந்து ஏமாற்றாங்கிறது தாண்டி இது ரெக்கார்டு இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ண வந்தாலும் அதுக்கும் நடுவில் தடங்கல்கள். என்னடாப்பா இதோட இது எனக்கு தெரிஞ்சு 6வது தடவை ரெக்கார்ட் விட்டேன். நடுவில் கால் பண்ணுறாங்க எங்கே சரி இது ஒரு பாஸ் பண்ணிட்டு சரி எங்கே விட்டோமா அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா மறந்துடுது. அதை திருப்பி கேட்குறது. அது ஒரு பக்கம். காலிலேருந்து ஒரு லைட்டாக ஒரு ஏமாற்றங்களாகவே இருக்குது. காலில் இங்கே நம்ம தான் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பித்தனால பண்ண தெரியாது, இருந்தாலும் போயிட்டுருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதில் போனதில்லை, அது மாதிரி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பரவாயில்ல, குட் அப்படின்னு நம்மளை தோலை தட்டிக்கிட்டு சரி நேற்றுலாம் ரெகுலராக போகிற இடத்த விட்டுட்டு புது இடத்துக்கு போவோம். ஏன்னா நம்ம தான் புளுத்தியாச்சு, நம்ம மேலே தப்பு இல்லை, தப்பு எல்லாம் மற்றவங்க மேலே தான். கோச்சு சரியில்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வேறு இதுக்கு போனேன். அங்கே போனால் இதாச்சும் இப்போ இருக்கிறதுலையாச்சும் பரவாயில்ல, ஒரு இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கும், அது கழுத்தளவு தண்ணி இருக்குது. அதில் தம்பி அப்படிங்கிறோம். எங்கே சீக்கா சொல்கிற மாதிரி கையும் வரலை காலும் வரலை அப்படின்னு தப்புக்குன்னு போயிட்டு இருந்தேன். அவன் பார்த்தான், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, கோச்சு கொஞ்சம் இன்றைக்கி வந்து கோச்சு கொஞ்சம் தங்கமான மனுஷன். அவர் என்னதான் மயிறு மாதிரி இருந்தாலும் எப்படி பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது, கமான் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அது என்ன பிரச்சனைனா அட் அ டைமில் ஒரு நான் கியர் பைக் ஓடாத காரணமும் அதுதான். அட் அ டைமில் 4 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னால் நம்மளால் ஃபிசிக்கலாக அது சுத்தமாக முடியாத ஒரு காரியம். இந்த வாரமும் அது மாதிரி கால் 1ஆம் தேதியிலேருந்து நிறையா டாபிக் யோசிச்சு பார்த்தா, நான் மற்ற வாரங்களில் கூட ஞாயிற்றுக்கிழமை வரப்போ ஏதாச்சும் ஒரு டாப்பிக்காச்சும் திருப்பி அடிச்சிட்ருக்கு. இந்த வாரம் ஒரு டாப்பிக்கும் இல்லை. வாட் ஹேப்பன், வாட்ஸ் நியூன்னு ஒன்றும் இல்லை. ரெகுலராக கிளாஸ் போகிறேன். நியூனா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுறேன், 11 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். யாரும் 10 தெரிஞ்சிட்டு இருந்தேன், அவங்கள மாதிரி ஆகிட்டுருக்கேன். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஷார்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹெல்த்தியாக மூவ் ஆகிட்டுருக்கேன். இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் லைக் ஃபிசிக்கலாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபிசிக்கலாங்கிற மாதிரி மென்டலாக கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா இந்த டைமுக்கு எழுந்திரிக்கிறோம், டைமுக்கு போகிறோம், டைமுக்கு வேலை பார்க்குறோம். ஆனால் பெரிய டிஃபெக்ட் என்ன தெரியுமா, நம்ம நைட்டு கொஞ்சம் நிறையா புஷ் பண்ணலாம். நம்ம இப்போ இதே ஏர்லியாக எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 கூட இல்லை, 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டே ஆஃப் ஆயிரும். ஏன்னா அது சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்க, உங்களுக்கு 4 சீக்கிரமாக தொடங்கிருச்சு. இப்போ 6 மணிக்கெல்லாம் தொடங்கிருச்சுன்னா அப்போ தான். இதே 10 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு அடுத்த 10 மணி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாகாது. ஆனால் இது ஒரு 6-7 மணிக்கெல்லாம் டயர்டாயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. அது ஒரு ஐடியலிஸ்டிக் வேர்ல்டில் பிரச்சனை இல்லைனாலும் ரியலிஸ்டிக் வேர்ல்டில் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஈவினிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா காலைல 6 மணிக்கு நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால் வர பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனை பீப்பாடுன்றது கூட லைக் அரௌண்ட் பீப்புளோட இருக்க கனெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுது. அது ஒரு விஷயம். அதை தாண்டி மூஞ்சி லைட்டாக சுருங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி தான் இருக்குது. அதுதான் இது முக்கியமாக வந்து தொப்பை இருக்கிறத தாண்டி மூஞ்சி பார்த்தா மூஞ்சில் ஒரு 10 கிலோ தொப்பை இருக்கும் போல், அந்த அளவுக்கு வாய்ந்து இருந்துச்சு. பழைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு புது ஃபோட்டோ பார்க்குறப்ப ஓகே 1 மந்த்துக்கு கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஃபீலிங் ஃபார் வாட் அங்கே போன சண்டே என்ன டிஸ்கஸ் பண்ண போன சண்டே ஒரு மொரட்டு சண்டே. ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, நிறைய லைக் வருதுல்ல, எப்படி சொல்கிறதுன்னா
ஒரு கான்சர்ட் பண்ணோம், மொட்டைமாடி மியூசிக்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியாதுன்னா அது ஒரு குரூப்பு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2021 22 நியூ இயர்னு நினைக்கிறேன். ஆமாம், 22 இல்லை 23 நியூ இயர் வந்தப்போ, போன வருஷம் இந்த வருஷம் நியூ இயர் என்ன பண்ணியிருந்தேன்? இந்த வருஷம் நியூ இயர் ஒரு வருஷமான நியூ இயர். போன வருஷம் நியூ கருகிற வாழை அடிக்குது. எங்கேருந்து வருது என்னத்தையோ எவனோ நம்ம சைடில் இல்லை நண்பர்களே, அது வரைக்கும் சேஃப் தான். சேஃப். அப்போ போன வருஷம் மாட்டுப்பொங்கல் டைமில் ஒரு நம்ம சென்னை கல்ச்சரல் அசோசியேஷனால் ஒரு பெசன்ட் நகரில் ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க, மொட்டை மாடி மியூசிக் அப்படின்ட்டு. போனேன், அல்டிமேட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அவங்க ஹைதராபாத்துக்கு வந்தேன், விட்டுருவோமா சரி அது இதுன்னு பண்ணி உள்ளே போயாச்சு. போனால் அவங்க கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் கைஸ். என்னென்னா, நீங்கள் பாத்ரூமில் தனியாக பாட்டு போட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம கூட்டமாக நின்றுட்டு வாழ்னு கத்தணும், அவ்வளோதான். ஆனால் அது எப்படி இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோம் வைப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ தமிழ் பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நடுவில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் போயிட்டு கேங் இங்கே ஹைதராபாத்தில் கேங் வச்சுருக்கல, அவனுங்களும் வந்துருந்தானுங்க. அவனுங்க லூஸ் மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலுமே, பட்டு போன சண்டே வாஸ் வெரி 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 மனசுக்கு ரொம்ப இதமான சண்டே. மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கள் ஒர்க்கு சூத்த கழிச்சிருச்சு, அதனால் சொல்கிறது இல்லை. ஆனால் போன சண்டே வாஸ் வெரி நைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கெஃபே போனோம், அந்த கெஃபேலேயுமே வைப் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து இதுக்கு வந்தோம், இதுவும் நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் 15,000 ஸ்டெப்பு வேறு கவுண்ட் அடித்தேன். அதனால் ஒரு கான்சியஸான ஒரு சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் எல்லாமே அதுவுமே கரெக்டாக நம்ம ஹைதராபாத். அது இல்லாமல் நம்ம ஹாரிஸ் கன்னி அப்படிங்கிறது தெரியாது, ஹாரிஸ் பாட்டை தான். அதுவும் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு மண்டேஸ் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் 3 தடவை பிரியாணி 3 தடவை ரெண்டு தடவை பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வர இந்த டேட்டு அதெல்லாம் அத்தியாவசியமாக நம்ம ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க சாமான்லாம் ரொம்ப லக்ஸூரியஸான திங்ஸாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஊரில் எனக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வாங்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப. ஏன்னா நம்ம மட்டும் தனியாக இருக்கோமா, இப்போ நமக்கு ஒரு கேங் ஆஃப் 2 or 3 பீப்புள் இருந்தாலும் வச்சுக்கோங்க, எதுனாலும் வாங்கலாம், சாப்பிட்லாம், இது பண்ணலாம். ஆனால் இங்கே நம்ம மட்டும் தான் இருக்கோமா. இவங்க கிட்டத்தட்ட அந்த படத்தில் சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல, அந்த மாதிரி சோறு தான் கைஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கே பிரியாணி எது ஆர்டர் பண்ணாலும் சோறோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் சாப்பிட முடியாது. அது இல்லாமல் இப்போ நான் சாப்பாடு கம்மி பண்ணேன், இதுலேருந்து அப்பிடேட்டும் கம்மியாகிடுச்சு. அதனால் அரைவாசிக்கு மேலே சாப்பிட முடியல. அது இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க, தம்பி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாது. அதனாலேயே அதை தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இன்னல்கள்னால தான் பிரியாணி ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா அவாய்ட் பண்ணுறேன். ஆனாலும் பார்ப்போம். வெற்றிகரமாக நிறையா பழக்க வழக்கங்கள் மாற்றியாச்சு, ரொம்பவே மாற்றியாச்சு. 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்லன்னா அதுக்கடுத்து பசிக்கவும் மாட்டேங்குது. அதனால் இதனாலே ரெண்ட் பண்ணுறதுங்கிற தாண்டி மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டெய்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் வேறு, நம்ம ட்ரங்கன் மைண்ட் பேஜில் ரீல்ஸ் வேறு டெய்லி ஒன்று அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே என்ன நடந்துச்சு திஸ் வீக்? நாட் டு பி அம்யூசிங்காக அது நடக்கலை, பட் ஆன் அ மைண்ட்ஃபுல் லெவல் இட் வாஸ் குட். ஏன்னா சொன்னேன்னா அந்த கான்சர்ட் போனேன், அங்கே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவங்கள்ட்ட பேசினோம். அப்புறம் அது இந்த ரொட்டீன் வந்துருச்சுல, 6 o'clock இது பண்ணிவிட்டு கிளாஸ் போயிட்டு கிளாஸ்லேருந்து வந்துட்டு கிளாஸ்லேருந்து வரப்போ கொஞ்சம் மனசு வலிக்கும். என்னடா அது என்ன நம்ம 1 வாரம் ஆச்சு 2 வாரம் ஆச்சு. ஆனால் அப்போ ஆன் பேக் ஆஃப் மைண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லும், உன்னோட டார்கெட் என்ன, 3-4 மாதம் ஆனாலும்
கரெக்டாக வரணும். அவ்வளோதான். அது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 2 வாரம்னா மற்றவன் பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி அது என்ன தான் புஷ் பண்ணாலும் நம்ம 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 ஒரு டார்கெட் வச்சு நம்ம போயிட்டுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பால் இருக்குது. அப்போ எல்லோரும் உங்களை மாதிரி தான் நூபாக தான் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாலை ஒரு எப்படி சொல்லலாம், ஐயோ திடீர் ஃப்ளோ வர மாட்டேங்குது கைஸ். அந்த பாலை நம்ம என்ன பண்ணுறோம், நான் அந்த 1 கிலோமீட்டரை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை, ரொம்ப ஸ்லோவாக்கிறதே வச்சுக்கலாம். ஒரு 45 மினிட்ஸில் அந்த 1 கிலோமீட்டரை நான் கவர் பண்ணி அந்த பாலை நான் எடுத்துக்கிட்டு திருப்பி வந்துடுவேன். அப்படிங்கிறதான் போகிறது 1 வர்றதுக்கு 1. ஸோ ஒரு 1 ஹவரில் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், லைக் அவங்க போகிறாங்க. அவங்க பார்த்தா ஒரு 30 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வரான். இன்னொருத்தர் பார்த்தா 20 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வரான். இன்னொருத்தர் 10 மினிட்ஸில் கண்ணமூடி கணத்தவர்களுக்குள்ளே ஓடி எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆனால் அதை பார்க்குறப்ப என்ன ஆகுது, நமக்கும் எல்லாம் முன்னாடி போய்ட்டுருக்கேன், நம்ம போனோம், டே போ 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 அது என்னன்னே தெரியல. அந்த இன்ஸ்டிங்க்ட்டு எப்படி கிக் ஆகுது, என்ன ஏதுன்னே தெரியாது. ஐயோ போகிறான், போ போ போ, ஐயோ தள்ளு. இப்போ இன்றைக்குமே நாங்கள் அந்த கிளாஸ் போனோம். அங்கே ஒரு கிளாஸ் போனதில் ஒரு 4, 5, 6 பேர் இருந்திருப்பாங்க. போனாங்க. நான் ஃபஸ்ட்டு யாருமே ஆளே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப 7 மணிக்கு ஆள் இல்லாதப்போ கிக் பண்ணப்போ எனக்கு ஒரு பேனிக்கு எதுவுமே இல்லை. ஓகே கரெக்டாக போகுது, நல்லா போகுது போல அப்படிங்கிறது தானே. சரி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், போகிறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தா அவங்களாம் நின்றுட்டு சரி போங்க அப்படின்னோடனே ஒரு உள்ளே இருந்து நம்ம அவங்க கூட கம்பீட் பண்ண வரலடா, நம்ம இது பண்ண வந்திருக்கோண்டாங்கிற அதான் போ அனிமல் இன்ஸ்டிங் போ அவனை கம்ப்ளீட் பண்ணி தூக்கு தாக்கு தர அப்படின்னு. அதுக்கு தண்ணி வேறு ஜாஸ்தி. அது போகிறப்போ வால் இருக்கும், வாலில் காலை வச்சு புஷ் பண்ணி நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே போயிடலாம். அதுக்கடுத்து ஒரு பொண்ணாக்கு இருக்காது, கழுத்து வரைக்கும் தடி இருக்கும். அதுலேருந்து அதுக்கடுத்து பாடம்னா கை ஒரு பக்கம் போகுது, ரைட்டு கை ஒரு பக்கம் போகுது, லெஃப்ட்டு கை ஒரு பக்கம் போகுது, காலு 2 காலும் எங்கேயோ போகுது. அதனால் அது கொஞ்சம் சங்கட்டங்கள் ஆயிடுச்சு. இந்த வாரம் உடம்பு சரியில்லாத வாரம். அது இவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நடுவில் உடம்பு சுத்தமாக சரியில்லை. மூக்கு சிந்திக்கிட்டே இருக்கு. எனக்கே ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருக்குது. அதை தாண்டி ஏன்னா ஆஃபீஸில் எனக்கு நான் நல்லா இருக்க டைமில் யாராச்சும் இந்த மூக்கு வருதுனால எனக்கு எரிச்ச வேற ஆகும். அதே ஆஃபீஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. இருந்தாலும் அவ்வளோதான். அதுவே அது விட்டுட்டோன்னு அவ்வளோதான். மூக்கு கேட்கலாம் 2 மூக்கம். இப்போ தான் 2 மூக்கில் மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. 2 மூக்குலையும் மூச்சு கூட விட முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ரேண்ட் போட ஆரம்பித்தா அந்த வாரம் என்ன நடந்துச்சுங்கிறதே ஞாபகம் வரும் போல. வேறு வாட் வாஸ் ஹேப்பனிங். மெட் நியூ பீப்புள் அந்த மாதிரிலாம் எனக்கு வடக்கும் அந்த அதுவும் இருக்குது. சரி புதுசாக யாராச்சும் இன்ட்ரோவர்ட்டிசம் நம்ம எதுனா யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறத தாண்டி கொஞ்சம் வயசாகிறதுனால சரி பேச ட்ரை பண்ணுவோமே அப்படின்னாலுமே நம்ம பேசுகிறதுக்கு டாப்பிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னங்க பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம ஒரு போரிங் பர்சன். நம்ம கூட இருக்கப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மற்ற இதில் நம்ம ஒரு லைக் ஒரு அட்மோஸ்ட் போரிங் பர்சன் அடுத்தவன்ட்ட என்ன பேசணுன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் பட் வி ஸ்டில் வாண்ட் டு மீட் சம் ஒன். லைக் இந்த மாதிரி இப்போ வீக்கெண்ட்ஸ்லாம் வரப்போ எங்கேயாச்சும் லைட்டாக வெளில போயிட்டு வந்தால் கூட ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பட்டு சார்ட் ஆஃப் மிஸ்ஸிங்கு. தனியாக இருக்கலாம் கைஸ், தனியாக. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் லைக் அதே ஒரு ஆனால் எண்டு ஸ்கேல் போடுறது எப்படி எக்ஸ்ட்ரீம் ஸ்கேல் எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஒரு கேதரிங்கோ ஒரு ஃபார் சம் பிளேஸ் போகிறப்ப அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோம்னா ஆக்வர்டாக இருக்குங்கிறத தாண்டி அவன் இவனு ரொம்ப சீன் போடுறான் அந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டிக்மா நான் நெக்லெக்ட் பண்ணாலும் இருந்தாலும் சார்ட் ஆஃப் திங்கில் எப்படி இருந்தாலும் வாட் எவர் நம்ம இதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ உள்ளே புஷ் பண்ணாலும் அது டபால்னு வெளியில் வந்துடும். அது
கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் ஒரு சின்ன எமோஷன்னாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது போல். ஸோ இந்த வார்த்தை நீதி அதுதான். நான் வந்து நம்ம என்ன ஃபேஸில் பண்ணணும்னு ஒன்று நினச்சிருக்கோமோ அதே ஃபேஸில் பண்ணலாம். மற்றவங்க அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, நம்ம பண்ணணும்னு கிடையாது. கஷ்டம்தான் இருந்தாலும். நான் இது எப்போ ஸ்விம்மிங் ஆரம்பிக்கிறப்பே நான் யோசிச்சது என்னென்னா 3 மாதம். ஏன்னா எனக்கு உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுமே, எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ இருந்தது ரொம்ப பெட்ரு. ஆனால் தண்ணிக்குள்ளே போகிறப்ப மூச்சு விடுறது கஷ்டம். பாடி அந்த உடம்பு ஷோல்டர் டைட் பண்ணக்கூடாது. தண்ணிக்குள்ளே இறங்கினா அடுத்த செகண்டே ஷோல்டர் தான் அந்த அந்த விங்ஸ் ரொம்ப ரெண்டும் திருக்குன்னு இப்படி வந்து நிற்கும். அது ஒரு பக்கம். கண்ணு காகிள்ஸ் போட்டனால இப்போ கொஞ்சம் திறந்துருக்கேன். மற்றனா கண்ணு இருக்கு இந்த சாமி வந்த மாதிரி கை ஸ்ட்ரைட்டாக வைக்க சொல்கிறாங்க. அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. அது காது என்ன கண்ட கோலத்தில் இருக்குன்னு அதுவும் தெரியல. கால் ஒரு பக்கம், அதுக்கு மேலே கால் ஒன்று கீழே போகுது, இல்லை அது பாட்டுக்கு திருக்குன்னு எங்கேயோ போகுது. இந்த மொத்த உடம்பையும் ஒரு செங்குத்தாக கொண்டு வந்து போகிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அந்த டாஸ்க்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு மிதக்கிறேன். அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். ஸோ அந்த 3 மாதத்தில் நான் அது பண்ணி அதுக்கடுத்து எனக்கு அது இதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த டார்கெட்டில் நான் ஒர்க் பண்ணோம். மற்றவங்க புஷ் பண்ணுறாங்களே, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஐயோ பக்கத்தில் இருக்க போகிறானே வரானே அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. திஸ் இஸ் லெசன் ஃபார் மீ as well as ஃபார் யூ. நம்ம ஃபேஸில் போனோம். லைக் அதுக்கு நடுவில் நமக்கு இருக்கும் காரணங்களும். ஐயோ இந்த ஃபாஸ்ட்டில் போனால் அதுன்னு தட்ஸ் அப் டு அஸ். பட்டு என்னோடய பாயிண்ட்டு நம்ம ஃபேஸில் போனால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற காரியம் நம்ம நினைக்கிற இதில் நடக்கலைனாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம அந்த ஒரு ப்ராசஸில் நம்ம டுவெல் பண்ணிட்டோம், அந்த ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணி நடந்துருச்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ராசஸை மறந்துடுவோம், இல்லை இதாயிரும். ஸோ அதுவுமே ஒரு விஷயந்தான் எனக்கு. ஸோ நான் எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப இதாக கற்றுக்கிட்டேனோ அந்தந்த விஷயங்கள்லாம் தான் லைக் இப்போ எனக்கு மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் கூட ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. பட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்விம்மிங்குமே நம்ம பொறுமையாக பண்ணலான்னு. ஒன் சைடு கோச்சு அவங்க நம்ம ஃபோக்கஸ் 3 மாதத்தில் தண்ணியில் சும்மா சுருன்னு மிதக்கிறோம். அவ்வளோதான் மேனிஃபெஸ்ட். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த தாண்டி புஷ் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ எனக்குமே டாபிக் எதுவும் யோசிக்கவே இல்லை. ஏதாவது இனிமேல் என்ன பண்ணோம், இந்த ஜர்னலிங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேனாவும் பேப்பரில் இந்த கூகுள் கீப்பில் தூக்கி போட்டு வச்சுக்கணும். ஏதாச்சும் மைண்டில் வந்துச்சுன்னா இந்த டாபிக் பேசுவோமா, இந்த டாபிக் பேச வேணாமா அப்படின்ட்டு. சும்மா ரேண்டமாக வந்து ரேண்ட்டு தான் இருந்தாலும் வர நான் எவ்வளோ போரிங் பஸ்ன்னு தெரியுதா. ரேண்ட்டு பண்ண கூட ஒரு வாரத்தில் எனக்கு கண்டென்ட் இல்லை. ஏன்னா இன்னொரு நல்ல விஷயமே இங்கே ஹைதராபாத் வந்ததுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா மற்றவங்களை பற்றி ஒரு நெகட்டிவாகவோ இல்லை அவங்கள பற்றி இதாகவோ அப்படின்னு பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் குட் லெசன். அது தாண்டி அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன டேக் யூர் டைம் காம் டவுன் வைப்போம். மேபி கம் டவுன் செலினா கோமஸ்க்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான். ஸோ இதோட கடையை சாத்திக்கிட்டு எபிசோடுக்கு பேர் வச்சுட்டு அடுத்த வாரம் பக்காவான டாபிக்கோட முடிஞ்சா வரேன். Okay, until I see you next time, tata, bye bye, see you.